Hello all, welcome to Mysterious Medicos. In this video, we will subject pharmacognosy. என்ன டாபிக் அப்படினா resins. Already நான் part 1 வீடியோல இந்த resin பத்தி எல்லாதும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து part 2 வீடியோ. Before that நம்ம part 1 வீடியோ பார்க்காதவங்க first part 1 வீடியோ பார்த்துட்டு இந்த part 2 வீடியோ வந்து பாருங்க. அப்பதான் கிளியரா புரியும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை சின்னதாக ஷார்ட்டாக ஒரு முறை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெசின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், அது எதில் சால்பிள் ஆகும் ஆகாதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் யூசஸ் பார்த்தோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்கள் அதை இக்னோர் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அடிஷ்னலாக இந்த பாயிண்ட்ஸ் எழுதுனாலும் எழுதிக்கலாம், இது உங்களோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் என்னென்னா அது எங்கே செக்ரேட் ஆகுது, நெக்ஸ்ட் அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரெசின்ஸை வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, அதனால் யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் அது எந்த ஃபேமிலிஸ்லாம் கிடைக்கிது, அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். இப்போ பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்ட் ரெசின்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகிறோம் அப்படின்னா ஹார்ட் ரெசின்ஸில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹார்ட் ரெசின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹார்ட் ரெசின் அப்படின்னு சொல்கிறது அது எந்த இடத்துல செக்ரேட் ஆகுது அப்படின்னா ரெசின் டக்டில் இருந்து தான் செக்ரேட் ஆகுது. ஸோ எந்த இடத்துல பிளான்ட்டோட எந்த இடத்துல, அதாவது ட்ரீயோட எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பட்டை பகுதி, ஓகேவா, பட்டை பகுதி அது மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த ரெசின் ஹார்ட் ரெசின் வந்து செக்ரேட் ஆகுது. பட் அந்த ஹார்ட் ரெசினில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த எசென்ஷியல் ஆயிலோ இல்லை அரோமேட்டிக் ஆயிலோ வேறு ஏதாவது அடிஷ்னலாக எந்த ஒரு மெட்டீரியலும் ஆட் ஆகாமல் இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ட் ரெசின் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் பியூராக இருக்கக்கூடிய வெறும் ரெசின் மட்டுமே இந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கும், அதனால தான் இது ஹார்ட் ரெசின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இதில் நான் எந்த இதுவுமே அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அரோமேட்டிக் ஆயிலோ இல்லை ரெசின்ஸோ எதுவுமே வந்து இதில் செக்ரேட் ஆகாது. செகண்ட் என்ன அப்படின்னா இது செக்ரேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லிக்விடாக இருக்கிறது வந்து சாலிடாக ஆகிடும். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹார்ட் ரெசின் வந்து ரொம்பவே ஈஸியாக பிரேக் ஆகக்கூடியது, அதாவது ஈஸியாக உடையக்கூடியது மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த ஹார்ட் ரெசின். நெக்ஸ்ட்டு ஹார்ட் ரெசினோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹார்ட் ரெசின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு சின்னதாக சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கிறதால அது நம்மளுக்கு வாட்டரோட வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆகாது. அதே மாதிரி இந்த ஹார்ட் ரெசின் வந்து வாட்டரோட வந்து சீக்கிரமாக கலக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹார்ட் ரெசினை வந்து பெயிண்டோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வார்னிஷாகவும் இந்த ஹார்ட் ரெசின்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹார்ட் ரெசின்ஸில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது, அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப் என்னென்னா லோக்வார், அதுக்கப்புறம் ஷாலக், அதுக்கப்புறம் வந்து குங்குலியம். இது 3 தான் வந்து ஹார்ட் ரெசினோட 3 டைப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 டைப்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா லோக்வார். இது எதோடு மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வார்னிஷோட மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ சைனீஸ் அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் எல்லாமே அவங்க கலைப்பொருட்கள் செய்கிறதுக்கு இதை தான் வந்து இந்த லோக்வார் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதோட யூஸ் என்ன அப்படின்னா இது மாதிரி இது இருக்கு இல்லையா, ஃபுட் ஃபர்னிச்சர்ஸ், அதாவது வுட்டில் செஞ்ச மர சாமான்கள், மர ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டேபிள்ஸு, அது எல்லாத்தையுமே பாலிஷ் பண்ணுறதுக்கு வந்து இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஷெல்லக். ஸோ இது எந்த மரத்துலேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இழந்த மரம் அது மாதிரி இடத்துலேருந்து தான் இந்த ஹார்ட் ரெசின், இந்த டைப் ஆஃப் ஹார்ட் ரெசின் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஹார்ட் ரெசின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டரில் வந்து கரையவே கரையாது. ஸோ வந்து அதனால தான் நாட் சால்பிள் இன் வாட்டர் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது மாதிரி அது வாட்டரில் கரையாதனால எதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் லீக்கேஜஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதாவது பைப் இருக்கு இல்லையா, வாட்டர் பைப்ஸ், நம்ம குடிக்கிற அந்த குடி தண்ணி பைப் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது சின்ன சின்ன லீக்கேஜஸ் இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது சின்னதாக உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரெசினை வச்சு அதை பேஸ்ட் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது லீக்கேஜ் இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணியோ வந்து இந்த ஷெல்லக்கை யூஸ் பண்ணலாம். தேர்ட் டைப் என்ன அப்படின்னா குங்குலியம். ஓகேவா, குங்குலியம்ங்கிறது கொஞ்சம் பெரிய டாபிக். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த 2 டைப்ஸோட இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு குங்குலியத்துக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் குங்குலியம்பை பற்றி நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணினாலும் சரி, இல்லை பார்ட் 1 வீடியோ ஆர் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.